சிவமங்கலம். குமரா தன் தகுதியின்மையை எப்போது ஒரு தனி மனிதன் உணரத் தொடங்குகின்றானோ, இந்த சக வாழ்வில் லயித்து போயிருக்கும் மனிதன் நிஜத்தில் தன் தகுதியின்மையை உணரத் தொடங்கும் பொழுது அங்கு ஞான வாழ்வின் தகுதியை அடைகிறான். சத்தியம் சொல்கிறேன். இங்க தகுதிங்கிறது நான் எனும் என் அவஸ்தையில் நிலை நின்றிருக்கும் மனிதன். இந்த ஆணவ கண்ம மாய முக்காலில் அமர்ந்திருக்கும் நான் எனும் என் அவஸ்தையான். அவனுக்குள்ளார அதில் ஆழ்ந்த அளவு இந்த சகத்தையும் சக ஜீவன்களையும் ஆளுமை செய்து கொண்டிருப்பான். நேரடியாகவும் மறைமுகமாகவும், சிந்தையால், கனலால், சொல்லால், செயலால் தனக்கும் தன்னை சார்ந்தவர்க்கும் துன்பம் தருபவனாய் இருக்கிறான். அந்த நான் எனும் தன்மையில் ஆழ்ந்து கிடக்கும் அஞ்ஞானி. அப்ப நான் அந்த யார், நான் எது அப்படின்ற அந்த நிலைப்பாடு தோன்றும் பொழுது உங்களுக்கு அங்கு ஒரு நிஜம் புரியும். அப்ப புரியும் பொழுது அந்த நான் எனும் தன்மைங்கிறது வெறும் வெற்று இருப்பு அப்படின்றது புரியும். இப்படி வெற்றிலை ஒரு நிறம், சுண்ணாம்பு ஒரு நிறம், இந்த பாக்கு ஒரு நிறம் கலந்து பின்பு ஒரு செஞ்சாந்து குழம்பு தோன்றி விடுகிறது. ஆமா, அந்த செஞ்சாந்து குழம்பு நான் எனும் ஆணவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுவே இல்ல மூலப்பொருள். அது விளைஞ்சது விதை வேற. இந்த ஆணவம், கண்மம், மாயை, மலங்கிற மாதிரி முக்கூட்டு பொருள் இந்த மூன்று சேர்ந்ததுனால விளைந்ததுதான் இந்த செஞ்சாந்து குழம்பு. இது அந்த செஞ்சாந்து குழம்பு நான் எனும் ஆணவத்துல இருக்கு. அதை பிரிச்சுட்டாவே இங்க ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த நான் எனும் தன்மையை நம்ம ஆய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு பல உண்மைகள் புலப்படுகிறது. நான் யார், நான் எதுவா இருக்க முடியும், அங்க முடிவில் நான் அதுதான்ற ஒரு தீர்மானத்துல முடியும் இந்த பயணம். அப்ப நான் அப்படின்றது வெறும் என்ன அவஸ்தை அப்படின்றது புரியும். எதுவுமான அது தந்தது இது. கடல் தந்த துளி இது. அது ஒரு கூட்டடை ஆத்மமாய் முடக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆமா. அப்ப இந்த நான் என்ன அவஸ்தை தான் ஒரு தனி மனிதனுடைய அஞ்ஞானத்திற்கும் காரணம், துன்பத்திற்கும் காரணம். நான்றது ஒன்றுமே இல்லை. ஊத்தை சடலம் ஒப்பிட்ட பாண்டம், பிடித்தால் பிடி சாம்பலுக்காகாது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பல் அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு. காற்று கதவடைத்தால் 4 நாளிகையில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள், சுடுகாட்டு சுடுபொருள், சரி இருக்கும் சரீரம், முதிர இருக்கும் முதிரக்காடு, நாற்ற கூடைக்கினடா நல்ல முகவு. மலக்காட்டில் உரை மல கூடன் இவன். அவன் எண்ணத்தால், மேலான செய்கைகளினால், மேலான சாதனைகளினால் அவன் உயர்நிலை ஆக்கப்படுகிறான். இதான நிஜம். இப்ப எனக்கு முகவரி இல்லை. இப்ப நான் யாருங்கிறது போகும்போது அங்க நேரடியா ஒரு சூட்சமத்துல ஒரு சூன்யத்துல போய் முடிஞ்சிருது. இதுதான். அப்ப நான் தகுதியின்மை அப்படின்னு ஒண்ணு உணர்றதுங்கிறது நான் என்னும் தன்மையை நான் தொலைச்சிடுறது, மறந்துடுறது. இங்கே எதுவும் ஒன்றுதான் ஆயிடுறது. மேல கீழன்னு இருக்கிறது இல்லை. தன்னைத்தான் உயர்த்திக்கிறதும் கிடையாது, மற்றவர்களை தாழ்வா கருதுறதும் கிடையாது. இங்கு ஒன்றே குலம், ஒருவனே தேவனும் ஒரே கண்ணோட்டத்தில் காணுகிறான். எங்கும் பரமும், எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி. இங்கு அவன் அன்றி அவன் இல்லை. அண்ட பேர் அண்டம் தாண்டி எதுவுமே இல்லை. இங்கு ஒரு ஏக வஸ்துவினால் சமைக்கப்பட்டு இருக்கிறது.
அவன் பூதத்திலேயே அவன் தன்னை காட்டிடுறான், ஐம்பூதத்திலேயே தன் தத்துவத்தை காட்டிடுறான். நிலமென தாங்கினேன், நீரென வார்த்தேன், செந்தளலென எழுந்தேன், இந்த தளலுக்குள் காற்றென மறைந்தேன், அதுக்கு மட்டும் மொத்தத்தையும் வெற்றிடத்தில் நிலை நிறுத்தினேன். இப்போ வெற்றிடத்தில் நிலை நிறுத்தினேன்னு சொல்ல வரும்போதே அவன் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கணும். என் படைப்பே சூட்சமம், என் படைப்பே வெற்று. ஆமா, காற்று வரைக்கும் விசை சொந்தம், வெற்றிடத்தில் எதுவும் சொந்தம் இல்லை. இது முடிந்தது, மொத்தத்தையும் தாங்கும் வெற்றிடம் அது. அப்ப படைப்பிலேயே தன்னை மறைச்சிட்டான். அவன் படைப்பே அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? இந்த பேருண்மையை மெய் உண்மையை உணரணுமா இல்லையா? அவன் தானே நமக்குள்ள மூல உயிர் பொருளா, உயிருக்கு உயிரான பொருளா இருக்கான். அந்த தன்மையை அடையிறது தானே எண்ணி தானே அடைய முடியும். இன்னும் இந்த பிற புற இந்த சகவாசத்திலேயே இருந்து இன்னும் எவ்வளவு காலம் போராட போறோம்? என் குருநாதன் தான் சொல்லுவான், விதி வலியது குமரா, நான் நன்றினை காட்டி விட முடியும், இந்த மக்களை செலுத்தி விட முடியாது. ஏனெனில் அவனவன் வினையோடு பந்தப்பட்டிருக்கிறான். அங்கு இந்த ஏகாந்த மூர்த்தியின் ஏட்டில் அந்த எழுத்து இருந்தால் எழுந்து செயலென ஆகும், இல்லாது போனால் இல்லை. நம்ம அறிந்த மெய் உண்மைகளை சொல்றதுங்கிறது ஒரு கடமை, திணிக்க முடியாது, அவசியமும் இல்லை. ஒரு பனிமலை தன்னை குளிர்ச்சியா அறிவித்தது, ஒரு எரிமலை தம்மை வெறும் கொடுமையாய் அறிவித்தது, இருப்பு அறிவிக்குது. அதுபோல இது ஒரு அறிவிப்பே அன்றே, இது யாருக்கும் பயன்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படிலாம் நம்ம யாரையும் மாத்திர முடியாது. பெரிய விஷயம். அண்டம் கோடி கோள்கள்ங்கிறதெல்லாம் தூசு. ஆமா, அவருக்குள்ளார கட்டுப்படுத்துறது அல்லது அவர் திட்டமிட்டபடி அந்த சத் கர்மத்தில் அதை லைக்க செய்வதுங்கிறது அத்தனை எளிதானது இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, ஆழ்ந்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த சகம் தரும் எதுவும் உனக்கு ஒரு ஆனந்தத்தை தந்துட முடியாது. அது ஒரு சிற்றின்பத்தை தந்திருக்கும், அதை தவிர அதால வேற எதையுமே தர முடியாது. அது ஒரு பொருள், அது ஒரு எந்திரத்திற்கு மூலப்பொருள், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு தேகம், அதுக்கு ஒரு மூலப்பொருள், அவ்வளவுதான். அது அவ்வளவு பார்த்தா போதுமான கனவுகளையும் கற்பனைகளையும் அலங்காரங்களையும் ஆடம்பரங்களையும் நம்மளுடைய ஒரு இயல்பு அன்பு இன்ப ஆனந்தத்தை தொலைக்கிறோம். இது ஒரு பறவை போல ஒரு வாழ்வு தான் சொல்றேன், ஒரு அத்துடை வாழ்வு. அளவு வளம் பொது நலம் தீர்மானிக்கப்படுகிறது. அளவு தான் எல்லாமே. இங்கெல்லாம் உச்சவரம் இல்லாம போய்கிட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் அத்தனையும் துன்பம், அத்தனையும் மன நெருக்கடி. அந்த நான் என்னும் என்ன அவஸ்தை அந்த காரியாதிகளில் அந்த பொருளாதிகளில் புகுந்து அங்கு பேயாட்டம் ஆட ஆரம்பித்து விடுவார். நான் என்னுடைய அப்படின்னு அதற்குள்ளார போயிடுவார். தேகமே உன்னதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நிஜம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, நான் என்றது வெல்ற விஷயம் இல்லை, அது ஒண்ணும் இல்லை, அது வாட, அது அந்தந்த களத்துல இருக்கும். முல்லை வனத்தில் அங்க மலர் மனம் வீசும், கழிவுநீர் குட்டை கருகாமையில துர்வாடை வீசும், மழை பெய்யும் பொழுது மண் வாடை வீசும். இது வாடைன்னு சொல்றேன். அது அவ்வளவு மதிச்சா போதுமானதுன்னு சொல்றேன். அது நம்மளுடைய உடல் பொறிகள் இந்திரியாதிகள் சுவைகள் ஆசைகள் எத்தனையோ இத்தியாதிகள்ல புகுந்து அது உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சகம்ங்கிறது ஒரு அற்புத களம். ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை எனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள்,
பிராணபந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள். இதான் நிச்சயம். அப்ப அதெல்லாம் இங்கு பல துர்போதனைகளினால், இன்னும் எத்தனையோ வேதவாதங்களின் பெயரால் அந்த ஒன்றிய குலம் அப்படின்ற அந்த மனிதத்தை தொலைச்சிட்டு எதையோ இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் மனிதத்தை தவிர வேறு எதை பேசினாலும் மனித குலத்திற்கு கேடுதான் தரும். அது ஒன்றை போற்றும், ஒன்றை தாழ்த்திருக்கும். ஒன்று போற்றப்படும் பொழுது இயல்பாகவே இருக்கும் அனைத்தும் அங்கு மறைமுகமாக தாழ்த்தப்படுகிறது. மறந்து விடாதீர்கள் சொல்லுங்க. அப்ப மனிதன்ற ஒன்றுதான் எல்லாரையும் சார்ந்தது. ஆடுகளும் வந்தனன் நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவே. அவ்வளவுதான். ஞானம்ங்கிறது ஒரு மனிதனா வாழ்றது சொல்லுது. அவ்வளவுதான். இந்த ஒரு அகல் விளக்கு அதால இயன்ற அளவு அரை இருளை போக்கியது. அதே போலதான் ஒரு ஞானியின் வாழ்வும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதனால் இந்த சகத்திற்கு ஏதோ பலன் விளைந்திருக்கும், அல்லது அதனுடைய விதைப்பு பின்னாளில் விளைச்சலை தரும். இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்கள் ஒன்றுமில்லை, புரிந்து கொள்ளுங்கள். மறுமலைக்கு காத்திருக்கும் சருகு இது. சருகு கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் ஆடுகிறேன், அசைகிறேன், ஓடுகிறேன். சருகு அசைந்ததற்கு காற்றே காரணம். காற்றின் முகவரி காட்சியில் இல்லை என்பதற்காக இல்லை என்று ஆகிவிடாது. அதே போல நீ சருகுதான். சும்மா நம் பாட்டுக்கு கனவுகள்லையும் ஆசைகள்லையும் பெரிய பெரிய நிலைப்பாடுகள்லையும் நினைச்சிட்டு இந்த கணத்துல நீங்க அடைய வேண்டிய அடிப்படை அன்பின் ஆனந்தத்தை தொலைச்சிடாது. ஆனந்தத்தை விட ஒண்ணுமே கிடையாது. ஆனந்தங்கிறது வெற்று. அது ஒரு வெட்ட வெளி சமாச்சாரம். அத்தனையும் தொலைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடைகிறது. 1000 பற்றுலையும் பதட்டத்திலையும் இச்சையிலையும் நம்மளை வச்சுக்கிட்டு அதையும் அப்படின்றது வேற. அது 100% அதுவாகவே ஆகிவிடுதல். அதனால குமரா, நான் அப்படின்ற ஒரு எண்ண அவஸ்தையை என்னிலிருந்து அணுவாக அகற்றி அதன் பின்பு நான் அதுமயமாகிறேன். நான்ன்றது ஒரு பொருளாரா உட்கார்ந்துருக்காரு. பொருளா உட்கார்ந்துருக்கு. நான்ற அகங்காரமா உட்கார்ந்துருக்கு. நான் யார் தெரியுமா? நீ யார்? நாற்ற கூடைன்னு சொல்றேன். மலைக்காட்டில் ஒரே மலைக்கூடன்னு சொல்றேன். இந்த மனிதனை தவிர எந்த உயிர்களும் இயற்கையை கெடுத்ததில்லை. இங்க இயற்கை சமநிலை விதியில் கை வைத்ததில்லை. மனிதன் தான் இயற்கைக்கு கேடு தந்தான். குருதியில் நுண்ணெகிழி குப்பைகள், கடலுக்கு அடியில் நெகிழினி, மண்ணில் நெகிழினி, விண்ணில் நெகிழினி, எங்கும் நீக்கமர நிறைந்தது. விஞ்ஞானம் தந்த அற்புத பரிசு. மறவாதீர் மனித குலமே. என் அறிவினால் வாழும் காலம் வரை எந்த கேடும் விளையாதுங்கிறத உறுதி செய்கிறது தான் மெய்யறிவு. அதனால நான் எனும் தன்மை அற்று இருக்க பழகுங்கள். நான்றது ஒன்றுமில்லை. அது ஒரு ஏமாற்று வேலை. என்னை நான் ஏமாற்ற எனக்கு நானே கொண்டு வந்த ஒரு கற்பனை கதாபாத்திரம். எந்த விதத்திலும் இங்கு இருப்பவர்களை விட நான் உயர்ந்தவனே இல்லை. எந்த விதத்திலும் இங்கு இருப்பவர்களோட நான் தாழ்ந்தவனும் இல்லை. எல்லாம் ஒரே மூலப்பொருளில் வார்க்கப்பட்ட அச்சுதான். இது பிரித்தாலும் சூழ்ச்சியினால எங்கோ சிலர் செய்கின்ற சேட்டைகள் இங்கு மனித மனங்களுக்குள் புகுந்து அவர்களுக்குள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இங்கு மனிதம் என ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மனிதம்னு நினைத்தாதான் நீ ஞானம் பெற்றது உறுதி செய்யப்படும். மனிதன் தவறுனா ஞானம் இல்லை. மறந்து விடாதவர்களின் மாணிக்கங்கள். ஏதோ பெரிய ஞானம், அதெல்லாம் ஏமாற்றுவல். குருநாதன் தான் சொல்லுவான். குமரா, இறைவன் எந்த மனிதனையும் மகானாக சொல்லவில்லை. மறந்து விடாதே. யாரையும் மகானாக சொல்லவில்லை. நீ குறைந்தபட்சம் நல்ல மனிதனாக வாழ்ந்து விட்டு வா. மனிதம் எனும் புனிதம் காத்துவா. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. அந்த மனிதனா வாழ வைக்கிறது தான் ஞானம். இந்த மனிதத்தை கெடுக்கிறது தான் இந்த நான் எனும் என்ன அவஸ்தை.
பெரிய என்ன அவஸ்தை, நிம்மதி இழந்துரும். இவன் வளர்ச்சியும் ஏத்துக்காத. சரி, இது பல நிலைகளை அடைஞ்சிருச்சு, தனியமான அடங்கவே அடங்காது. அது பாட்டு பிசாசா இருக்கும். வீதியில பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பான், நெஜம் அதுவா தான் இருக்கும். ஆமா, அப்படி நெருக்கடி பிச்சை கிடைக்கும். அப்ப அந்த மனசு நினைக்கும், இப்ப நல்லா சுட சுட வாய்க்கு சுவையா அப்படி உணவு கிடைத்தா போதும். அதுவே தன்னுடைய முடிவான தீர்மானம் நினைச்சிடும். எது வரைக்கும் நினைக்கணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் நினைக்கும். கிடைக்கும் பொழுது அந்த திண்ணையை கேட்கும். திண்ணையும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை மறந்துடும், ரெண்டையும் மறந்துடும். வீட்டை பார்க்கும். வீட்டை பார்த்துட்டான்னா வீட்டை உடமையாக்க பார்க்கும். அது புத்தி கொஞ்சம் விலை போயிருச்சு அப்படின்னா அது தெருவு ஊரெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் பெற்றுக்கொண்டோன்ற ஒரு ஒரு மன அரிப்புல நிலை நின்று இருக்கும். இதுல எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பறவையை போல, ஒரு பறவை கூட்டின போல இந்த கணத்தில் நான் இந்த அன்பின்பு ஆனந்தத்தை தூக்கி வந்திருக்கிறேன். இது மட்டும்தான் என்னுடைய வாழ்வினுடைய இறுதியான நோக்கம். என்ன நடந்திருந்தாலும் சரி, என்ன நடக்கலனாலும் சரி, நான் என்னுடைய சதானந்தத்தை உறுதி செய்திருந்த நிலை வேற என்ன நீங்க பெற்றுட முடியும்? ஆனந்தத்தை விட ஏதாவது இருக்குது அந்த மண்ணில்? சிந்தித்து பாருங்க. பேரின்பத்தை விட ஏதாவது இருக்கா? நீங்க எல்லாமே சிற்றின்பம். பசி என் செல்வம் கிடையாது. பசிக்கும் போது அது அப்படியே பெருசா தெரியும். உண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை தள்ளி வச்சிரும். தாகத்தின் வேலையில போட்டுரும், அதுக்கப்புறமேட்டுக்கு தள்ளி வச்சிரும். இதுக்கு இப்படியே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எந்திர தேவை. இதே போலதான் இந்த மனம் உணர்வுகளினால் நீங்கள் கொண்ட இந்த மண்ணிலிருந்து பெற்ற எந்த சுகமும் அப்படிதான். அது முடியாது. எந்திரம் பழுது அடைகிற வரைக்கும் அது தான் வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு அடிமைப்படுறது இல்லை ஞான வாழ்வு. அவைகள்லாம் ஒரு குறு அங்கம், அவ்வளவுதான். அதற்கு நான் அடிமைப்படணுங்கிறது இல்லை. எந்திரம் இயங்கணும், அதற்கு மூலப்பொருள் தேவை, அவ்வளவுதான். அந்த வேலையில அது ஒரு கடமை. அதே மாதிரிதான் இந்த உடல் கொண்டு தூக்கும் எந்த சுகங்களும் அப்படிதான் என் செல்வாங்க. அதுல நீ ஒன்றும் கரை காணலாம் போறதில்லை. எல்லாம் முடிவெல்லாம் இந்த எந்திரத்தை போட்டு உடைச்சு தூக்கி உபயோகம் இல்லாம போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கும் எந்திரம் திறந்துரும். நீ அதுகிட்ட வச்சிருந்த பற்று இருக்குல்ல, இந்த பற்றளவு பதட்டமும் இச்சையளவு இம்சையும் ஆசையளவு அவஸ்தையும் கொடுத்து உன்னை கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும். ஒரு வினாடி யுகம் போல ஆகும். ஆனா ஆடின வரைக்கும் ஆடினது, ஓடின வரைக்கும் ஓடினது, கொண்டாடின வரைக்கும் கொண்டாடினது. அங்கு காலனின் கை பாசம் வரும்பொழுதுதான் ஒரு கணம் யுகமா ஆகி, அந்த ஒரு கணம் யுகம் ஆகுறதுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிற விஷயாதிகளில் ஆழ்ந்த அளவு, பற்றின அளவு, தூய்த்த அளவு, அது உன்னுடைய மரணத்தின் தருவாயில் உன்னை நடுநடுங்க செய்கிறது. கருவி இரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்கிறது. அப்படிலாம் யாரையும் ஏமாத்திட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதெல்லாம் யாரும் தப்பிச்சு போயிட முடியாது. நெஞ்சறிந்து அறியாமைன்னெல்லாம் விடுங்க. நெஞ்சறிந்து எந்த ஜீவனுக்கு எறும்பு முதல் யானை வரை எல்லாம் உன் உறவு தான். இருக்கிற மனித கூட்டம் உன்னுடைய சகோதரம். இது சத்தியமான உண்மை. உணர்ந்தா அது ஒரு ஆனந்தம். உணரலன்னா விதி வலியுதுன்ட்டு போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கு? அற்ப வாழ்வுங்க. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அற்ப வாழ்வுங்க. இதுக்குள்ளறங்க 1000 பேதங்களை வைத்துட்டு வந்தவர்களை வாழ விடாம மிக உயர்ந்த நிலையில ஒரு பெரிய கூட்டம். இங்க அதை விட 1000 மடங்கு இங்க பாதாளத்தில் ஒரு கூட்டம். இவர்கள் எல்லாம் ஒன்றா வாழ்கின்ற உலகு ஒன்று கோலோச்சும், ஒன்று பாவம் ஓலை குடிசைக்குள் கோலையாய் அமர்ந்திருக்கும் ஏழை இணையின் சகோதரங்கள். இப்படி இங்க துருவ வேற்றுமை இருக்கும். அவ்வளவுதானா? இதுவா தமிழ் சொன்னது? பசித்தோர் முகம் பார், நல்ல அறமும் நட்பும் நடு நீங்காமலே. உண்ணும்போது ஒரு கைப்பிடி, ஓடிவிட்ட பிச்சை சாடிவிட்ட குதிரை போல, கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று. இப்படி இருந்தது விருந்தோம்பல். அப்படித்தானே? அதெல்லாம் எவ்வளோ விதைச்சிட்டாங்க. ஜாதி மதம் மொழி இன்னும் பேதம் வாதம் எத்தனை அதெல்லாம் கடுமையான சமாச்சாரங்கள். அதெல்லாம் தொடவே கூடாது. மனிதனும் ஒன்றை தவிர நீங்க எதை பேதப்படுத்தினாலும் அது இங்க விளைவுகளை தான் செய்யும், பேதங்களை தான் செய்யும்.
எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தானே. அவன் பசிக்கும் நமக்கும் பசிக்கும் இல்லை, அவனுக்கு வலிக்கும் நமக்கும் வலிக்கும் இல்லை. இதை உணர்றதுக்கு எனக்கு என்ன ஒரு சிறப்பறிவா வேணும்? மனிதன்ற அறிவு பத்தாதான்? அப்ப அந்த மனிதத்தை கெடுக்கிறதுக்காக எத்தனையோ வாதங்கள் பேசப்படுகிறது. இதுக்கெல்லாம் அதிகார மையம் எங்கேயோ இருந்து இங்கிருந்து 1000 பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. என் மக்களும் கண்டும் காணாது செல்கிறார்கள். இல்லை என் செல்வங்களே, ஆமா, இதெல்லாம் மொத்தமும் உன் உறவு தேசம். நீ உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன, நிஜம் அதுதான் சொல்றேன். ஆத்பரிக்கிறதுல அங்க கோல வச்சதெல்லாம் என்னங்க இருக்கிறது? அடங்குறதுல தாங்க இருக்கு. அடங்கினவர் அடங்கி இன்புற்றனர். அடங்கினாதான் இன்புற முடியும், இல்லாட்டி நான் பாட்டுக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். களங்கள் தீரவே தீராது, கள நாயகர்கள் தான் தீருவாங்க. களம் அப்படியே தான் இருக்கும். முந்தின நாள்ல அவனை காட்சியாளனா காட்டியிருக்கான், அடுத்த நாள் நாயகனா காட்டியிருக்கான், அடுத்த நாள் தூக்கி குப்பையில போட்டிருக்கான். அது விரும்பின பேரை நாயகனாக்கி பார்க்கும் இந்த மேடை. அதுக்கப்புறமேட்டுக்கு கச்சிதமா என்னென்ன சரத்துக்களை, என்னென்ன புகழை, என்னென்ன மயக்கங்களை கொடுத்ததோ அதெல்லாத்தையும் கறந்துட்டு தான் விடும். கறந்துட்டு தான் விடும். நீ எதை வேணாலும் சுமந்துட்டு போ. அங்க வச்சுதான் நீ என்னென்னலாம் கொண்டாடினாயோ, என்னென்னலாம் நீ உன்னை நினைச்சுக்கிட்டாயோ, இதெல்லாமே ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு நாள் குப்பை கூடல குப்பையாய் தூக்கி எறியப்படுவாய். உன்னை குப்பையாக்கி பார்த்துட்டு தான் அது அங்க போகும். முடிவில் தெரியும் நமக்கு களம்தான் நாயகன். களமாடினவர்கள் பாவம். அது விரும்பின பேர் நாயகம். அதுக்காக நாயகங்கிறது என்னுடைய நிலைப்பாடுன்னு எந்த மனிதனும் கருதிடக்கூடாதுன்னு செல்வாங்களே. நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, நமக்கு ஒரு அறம் இருக்கு, நமக்கு ஒரு தர்மம் இருக்கு. இதெல்லாம் உணரணும்னா நம்ம நான் தன்மையில இருந்து விலகணும். இல்லாட்டி நான்ற நபர் மட்டும்தான் முன்னாடி நின்று நம்மள பல்வேறு விதங்கள்ல தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்றேன். அப்ப இந்த நான்றது மறந்துடுறது தான் தகுதி இழக்கிறது. நான் எனும் பெயரால தான் நான் தகுதி பெற்றிருக்கிறேன். இந்த நான் எனும் தகுதியை இழக்கும் பொழுது அங்க அவன் எனும் பெரும் தகுதியை அடைகிறோம். யாரும் அதுதான். நான் உணர்ந்துட்டேன், நீ உணர போற, உணர்ந்துகிட்டு இருக்க, இவ்வளவுதான் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சு வாழணும் என் செல்வங்களே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் அற்று வாழ பழகுங்கள். சிவமங்கலம்.